Satyabhama Institute of Science and Technology, Chennai. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 12 மணி நேரத்துல வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில வலுப்பெற்றிருக்கிறது. தற்போது இது வங்கதேசத்துக்கு சுமார் 800 கிலோமீட்டர் தென்மேற்கு மற்றும் தென்மேற்குலையும் அதே போல மேற்கு வங்கத்திற்கு கேனிங்க்கு தெற்கே 810 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு திசையில நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இது புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இது வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது மே 26ஆம் தேதி நள்ளிரவுல வடக்கு நோக்கி நகர்ந்து சாகர் தீவு மற்றும் கோபுகாபாரா அருகே வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.